இந்த 2020-21 நம்ம லைஃப் வந்து இந்த கொரோனாவாலேயே முடிஞ்சு போயிடுச்சு. சரின்னு ஒரு வழியா அதெல்லாம் கலந்துட்டு 2022 கால் எடுத்து வச்சா அகைன் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் ஒரு வார். அந்த வருஷம் ஃபுல்லா அதுலயே போயிடுச்சு. சரின்னு அதையும் தாண்டி 2023 கால் எடுத்து வச்சா சரி அந்த வருஷமா நல்லா போகும்னு பார்த்தா அந்த வருஷம் நம்ம ஊருக்குள்ள சைக்ளோன் வந்து ஊரெல்லாம் ஃபிளட் வந்து ஸோ நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஸோ அதையும் ஒரு வழியா கலந்துட்டோம். சரி அதுக்கப்புறம் 2024-25 குளோபல் லெவல்ல வேர்ல்டு கிளைமேட் டெம்பரேச்சர் வந்து பிரேக் ஆச்சு. சரிப்பா, இது எல்லாத்தையும் கடந்து வந்துட்டோம். இந்த 2026 எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமான ஒரு வருஷமா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம சந்தோஷமா கால் எடுத்து வச்சா முடியல. இந்த பக்கம் பார்த்தா இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலை உயர வாய்ப்பு. சரின்னு இந்த பக்கம் பார்த்தா சென்னையில் வீட்டு உபயோக சிலிண்டர்களின் விலை நேற்று வரை 800. இந்த 2026 நம்மள எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்கு பாத்தீங்களா? இதெல்லாம் பார்க்கும்போது தான் தோணுது, நாடு வேற வேறையா இருந்தாலும் அதனால பாதிக்கப்படுற மக்கள் எல்லாருமே ஒண்ணுதான். ஸோ எல்லாருமே ரொம்ப சேஃபா இருங்க. எது தேவையோ அதை லிமிட்டா வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ நிறைய பேர் இதனால பேனிக் ஆகி இந்த பெட்ரோல்லாம் வந்து அதிகமா ஸ்டோர் பண்ணி வைக்கிறத பார்க்க முடியுது. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. வீட்டுல அதிகமா பெட்ரோல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது சேஃப் கிடையாது. என்ன தேவையோ அதை லிமிட்டா வாங்கி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து இந்த கேஸ் சிலிண்டர் சப்ளை வந்து லிமிட்டட்னால ஸோ கொஞ்ச நாளைக்கு நம்ம எல்லாருமே வீட்டுல இண்டக்ஸ் ஸ்டவ் யூஸ் பண்ணுவோம். எவ்வளவு விஷயங்களை நம்ம லைஃப்ல கடந்து வந்துட்டோம். ஸோ இதுவும் சீக்கிரமா சரியாயிடும்னு நம்ம நம்புவோம்.